இதுல வந்து 20 துப்பாக்கி அதுக்குள்ள கொண்டு வருங்க. இது தனியா இருக்கு 20 துப்பாக்கி. அந்த பையன் வயிற்றுக்கு பெருங்கண்டறிகள் ஆஸ்பத்திரி போயிருக்கான். அந்த பையன் தீபாவளி பலகாரம் வாங்கி சரி. நான் வந்து பாதி காசு கொடுத்துட்டேன். மொத்தம் 46,000 தான் இருக்கு. 30,000 நான் கொடுத்தேன். அதான் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சதீஷ் அதான் தீபாவளி டைம் வர முடியல. வர சொன்னாரு, வர முடியல. நல்லா சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுங்க. வெடி வெடிக்கும் போது ஜாக்கிரதையா இருக்கணும். பூத்திரி எல்லாம் கொடுக்கும் போது ஜாக்கிரதா கொடுக்கணும். சாருக்கு அண்ணனுக்கு எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் விஷயம் ஒன்று தான் வந்து பார்த்தாங்க.
பார்த்து இந்த மாதிரி சாப்பாடு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சட்டத்தில் கொடுத்துட்டு அதை டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இந்த ஜனங்கள் மூலமாக எங்கள் பேசிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ இந்த இல்லத்தை தொடங்குறதுக்கான காரணம் என்ன? இவங்க மனநிலை எப்படி அந்த நேரத்தில் வருது? எதுக்காக தொடங்குறாங்க? உள்ள நிகழ்ச்சியில கொஞ்சம் நிகழ்ச்சியா எல்லா வருஷமும் இந்த மாதிரி கிடைக்காது. அதிசயமா கிடைக்குது. அதுக்காக நன்றி சொல்றோம் அவங்க எல்லாருக்கும். இந்த ஹோம் வந்து 2004 தான் ஆரம்பிச்சு. இந்த மாதிரி ஹோம்ல தான் நாங்கள் படிச்சு வளர்ந்ததெல்லாம் என்னோட எங்கள் வீட்டுக்காரர் தான் அதிகமா ஹோம் வைக்கணும், மற்றவங்கள குழந்தைங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு அவரோட அதிகமா எல்லாம் அதுக்கப்புறமா தான் நான் வந்தேன். ஸோ அவர் இல்லை, ஆனாலும் நான் இதை செய்யணும், அவர் கொடுத்த வேலையை கரெக்டாக செய்யணும் அதுதான் என்னோட ஆசை. பசங்களாம் படித்து ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அதிகாரி ஆகணும். அதனால ஒரு நான் லேடியாக இருந்தாலும் அதிகமாக வெளியே போய் கேட்க என்னால் முடியாது. ஆனாலும் கடவுள் எங்களுக்கு இந்த சொல்லி வந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வருவாங்க. கடவுள் அப்படி எங்களை நடத்துறாரு. நீங்கள் வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் குடும்பத்துக்கெல்லாம் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் குடும்பத்துக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க. ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க. எல்லா வருஷமும் இந்த மாதிரி கிடைக்காது. அதிசயமா கிடைக்குது. அதுக்காக நன்றி சொல்றோம் அவங்க எல்லாருக்கும். இந்த ஹோம் வந்து 2004 தான் ஆரம்பிச்சு. இந்த மாதிரி ஹோம்ல தான் நாங்கள் படிச்சு வளர்ந்ததெல்லாம் என்னோட எங்கள் வீட்டுக்காரர் தான் அதிகமா ஹோம் வைக்கணும், மற்றவங்கள குழந்தைங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு அவரோட அதிகமா எல்லாம் அதுக்கப்புறமா தான் நான் வந்தேன். ஸோ அவர் இல்லை, ஆனாலும் நான் இதை செய்யணும், அவர் கொடுத்த வேலையை கரெக்டாக செய்யணும் அதுதான் என்னோட ஆசை. பசங்களாம் படித்து ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அதிகாரி ஆகணும். அதனால ஒரு நான் லேடியாக இருந்தாலும் அதிகமாக வெளியே போய் கேட்க என்னால் முடியாது. ஆனாலும் கடவுள் எங்களுக்கு இந்த சொல்லி வந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வருவாங்க. கடவுள் அப்படி எங்களை நடத்துறாரு. நீங்கள் வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் குடும்பத்துக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க. ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க. வாங்க